ராதிகா மேடம் தான் எனக்கு முதல் படத்து ஹீரோயின் பூந்தோட்ட காவல்காரனுக்கு. அந்த அம்மாவே என்கிட்ட சொல்லுவாங்க, வரலன்னா பண்ணு பாப்பா வரலன்னா, எங்கேயாவது ஒரு பா ப பாறை பாறைக்கடியில, எங்கேயோ மரத்துக்கடியில எங்கேயோ போய் உட்காந்து அழுவாராம். யாரு? பாரதிராஜா சார். ஆ? அழுவாராம். கரெக்ட்டா வரலையே அப்படின்னு. அப்புறம் இவங்க போய் ராதிகா போய் அவங்ககிட்ட போய் அவர்கிட்ட போய், "சார் சார் இப்போ பண்ணுறேன் சார். நீங்க பாவம் பாவமா இருக்கு உங்கள பார்த்தா. ஏன் சார் அழுவுறீங்க?" ஏன் ஓரமா போய் உட்காந்து அழுவாரு? அழுவாராம் சார். ம். "சார் நம்ம நினச்சது வரலையே. அந்த மாதிரி நடிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம எந்த இடத்துல எப்படி வரணும்னோ, எந்த இடத்துல கண்ணீர் வெளியே வரணுமோ, அதெல்லாம் வரவே மாட்டேங்குது. எந்த இடத்துல சிரிப்பு வரணும் வரமாட்டேங்குது. எல்லாமே தப்பு தப்பா கிராஃபே மாறுது. இப்படி வச்சு நம்ம என்ன எப்படி பண்ணுறது?" அப்படின்ட்டு உட்காந்து அழுவார். ம். அவரும் இவங்களாவே பாவம் பார்த்து போய் ரேவதிலாம் பண்ணியிருக்காங்களாம் மண் வாசனையில. ம். போய் அவரை போய், "இல்லை சார் பண்ணுறேன் சார். நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணுறேன் சார். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரியே நான் பண்ணுறேன் சார். தயவு செஞ்சு இது வாங்க சார்." அப்படினால வரேன், கரெக்டாக பண்ணணும் இந்த தடவையாது அப்படின்னு சொல்லி தான், "இல்லை சார் ப்ராமிஸாக பண்ணுவோம் சார்" அப்படின்னு சொல்லி வருவாங்க. வந்து பண்ணுவாங்களா, பண்ணோன்னே நல்லா பண்ணிட்டாங்கன்னா அவரை மாதிரி சந்தோஷப்படுறவங்க ஆளே இல்லை. ஓ! அதுவும் உண்டு. அவ்வளோ சந்தோஷம் உச்ச ஸ்தாயிக்கு போயிடுவாங்க. குதிக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. பிரமாதமாக பண்ணிட்டேன். ம். அதான் இது அந்த அளவுக்கு அந்த தொழிலை நேசிச்சிருக்காரு. அந்த தொழிலில் வந்து மூச்சா நினச்சிருக்காரு, ம். உயிராக நினச்சிருக்கிறாரு.